பிரித்தானியாவில் பொது கழிப்பறைகள் மற்றும் உடைமாற்றும் அறைகளை பயன்படுத்தும் முறையில் மிக முக்கியமான புதிய விதியொன்று விரைவில் அமுலுக்கு வரவுள்ளது. இதனால் சுமார் 18,000 பொது இடங்களில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய வழிகாட்டலின்படி ஆண் அல்லது பெண் என தனியாக பிரிக்கப்பட்ட கழிப்பறைகள், உடைமாற்றும் அறைகள், வைத்தியசாலை வார்டுகள் மற்றும் தங்குமிடங்கள் போன்றவற்றை மக்கள் தங்களின் பிறப்பு பாலினத்தின் அடிப்படையிலேயே பயன்படுத்த வேண்டும். அதாவது தங்களை மாற்று பாலினத்தவராக அடையாளப்படுத்துபவர்கள் தங்களின் விருப்ப பாலினத்துக்குரிய பொது இடங்களை பயன்படுத்த முடியாது. இந்த மாற்றத்தால் பிரித்தானியாவில் உள்ள சுமார் 13,000 கழிப்பறைகளும் 5,000க்கும் மேற்பட்ட உடைமாற்றும் அறைகளும் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக பூட்டக்கூடிய வசதியுடன் கூடிய தனிப்பயன்பாட்டு பொது கழிப்பறைகள் போன்ற மாற்று ஏற்பாடுகளை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் திருநங்கைகள் உள்ளிட்ட எவருக்கும் பொதுச்சேவைகள் மறுக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என ஈக்வாலிட்டி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அமைப்பின் தலைவி மேரி ஆன் ஸ்டீவன்சன் தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறைக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல கருத்துக்கள் எழுந்துள்ளன. நயோன் போன்ற பெண்கள் உரிமை அமைப்புகள் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதேவேளை மாற்று பாலினத்தவரையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என கூறியுள்ளனர். அதே சமயம் ஃபார் வுமென் ஸ்காட்லாந்து அமைப்பு இது புதிய சட்டம் அல்ல, ஏற்கனவே இருக்கும் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கான எளிய வழிகாட்டல் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் லேபர் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், ஏற்கனவே பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த விதிகளுக்கு இணங்கவே உள்ளன. இதனால் அவர்களுக்கு பெரிய செலவுகள் எதுவும் ஏற்படாது. சில பெயர் பலகைகளை மாற்றுவது போன்ற சிறிய மாற்றங்களே தேவைப்படும் என தெளிவுபடுத்தியுள்ளார்.